வணக்கம் நண்பா. நம்ம இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கூழமந்தல் என்ற கிராமத்தில் ஏற்கனவே நம்ம கங்கை கொண்ட சோழேஸ்வரன்ற சிவத்தலத்தை பற்றி பார்த்துருந்தோம். அந்த சிவத்தலத்தோட மேற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த விஷ்ணு கோவில் தான் பேசும் பெருமாள் அப்படின்ற ஒரு கோவில். கூழமந்தல் என்ற இந்த கிராமத்தோட பெயர் முதல்ல விக்ரம சோழபுரம் அப்படின்ற பெயரால் அழைக்கப்பட்டது. அதன் பிறகு சில பேர் சில காரணத்தால இந்த பெயரை கூழமந்தல் அப்படின்ற பெயரா மாறிச்சுன்னு சொல்றாங்க. அது என்னன்னா, எள் விளைந்ததால இந்த ஊரோட பெயர் கூழமந்தல் அப்படின்ற பெயரால மாறிச்சுன்னு சில பேரும், கூழம் அப்படின்ற பலா மரம் இந்த பகுதியில் அதிகமாக காணப்பட்டதால கூழமந்தல் அப்படின்ற பெயர் வந்தது அப்படின்றோம். ஆனால் சரியான காரணம் என்னவென்று இதுவரைக்கும் அறியப்படாத ஒன்று. இந்த பேசும் பெருமாள் கோவிலை முதலாம் ராஜேந்திர சோழன் 1200வது நூற்றாண்டில் கட்டியிருக்காரு. அதன் பிறகு 1270வது நூற்றாண்டில் தெலுங்கு சோழர்கள் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாள் இடத்துல பேசியதாகவும் இந்த கோவிலோட வாயிற்படியில் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த பேசும் பெருமாள் கோவிலுக்கு தெலுங்கு சோழர்கள் விளக்கு ஏற்றுவதற்காகவும் இதர மற்ற கோவில் நிர்வாக செலவுகளுக்காகவும் அந்த ஊரை சேர்ந்த இந்த கோவில் நிர்வாகி ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருக்காங்க. அவர் அதை முறையாக பயன்படுத்தாமல் பெண் குழந்தைகளுக்கு கள்ளிப்பால் கொடுத்து கொல்ற அந்த வேலையும் செய்து வந்திருக்கிறாரு. கோவில்களுக்கு கொடுக்கப்பட்ட நன்கொடையை களவாணியது மட்டும் இல்லாமல் இறந்த ஒரு பெண் குழந்தைக்கு தெளிக்க வேண்டிய அந்த பாலை எடுத்துட்டு வந்து விஷ்ணு பகவானுக்கு அபிஷேகம் செஞ்சிருக்காரு. இதை பார்த்து கொதித்தெழுந்த விஷ்ணு பகவான் அந்த ஊரையும் அவரையும் சேர்த்து எரித்து விட்டார். அதன் பிறகு வந்த மக்கள் இந்த கோவிலை சரியாக நிர்வாகம் செய்தும் பெருமாளை குளிர்வித்தும் வந்ததால் இந்த கோவில் நல்ல புகழ்பெற்று விளங்குது.